பூனம்க்கு கேக் பண்றதுனா ரொம்பவே பிடிக்கும். அவ அப்பப்போ கேக் தயார் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுவும் பிரம்மாண்டமான கேக். அவ கேக் தயார் பண்ணி அவ அப்பாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பா. எடுத்துக்கோங்கப்பா, கேக் சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. என்னம்மா நீ இதை எல்லாத்தையும் எதுக்குமா பண்ணிக்கிட்டு இருக்க? கேக்கு தவிர ஏதாச்சு வேற பண்ணல? எனக்கு வேற எல்லாம் பண்ண தெரியாதுப்பா. அப்படின்னா கத்துக்கோ. புகுந்த வீட்டுக்கு போய் வெறும் கேக் பண்ண போறியா? ஆமாப்பா, நான் கேக் மட்டும்தான் பண்ணுவேன். சாப்பிடுறவங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பசியோட இருப்பாங்க. பூனம் விசேஷமா சாக்லேட் கேக் நல்லா செய்வா. வீட்ல எப்போ கெஸ்ட் வந்தாலும் பூனம் அவங்களுக்கு சாக்லேட் கேக் செஞ்சு கொடுப்பா. அப்புறம் கெஸ்ட் குஷி ஆயிடுவாங்க. அடேங்கப்பா பூனம், நீ ரொம்ப ருசியான கேக்கா பண்ணிருக்காமா. தேங்க்யூ அங்கிள். இப்படியே பூனம் கேக் பண்றதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டா. அவ அப்பா கல்யாணத்துக்காக பையனை தேடிட்டு இருந்தாரு. பூனம் பார்க்க அழகா இருந்ததுனால அரியர் இந்த விஷயமா ரொம்ப கஷ்டப்படல. கொஞ்ச நாள்லயே பூனம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பையனோட பேரு ஆகாஷ். அவ ரொம்ப விவரமான பையன். பூனம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆகாஷ்க்கு சொன்னா, ஆகாஷ், நான் முதல்லயே சொல்லிடுறேன், நான் கேக் மட்டும்தான் செய்வேன். அதை விட்டா வேற எதுவும் எனக்கு செய்ய தெரியாது. ஆனாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆமா பூனம், நான் ஒன்னும் உன்னை சமைச்சு போட நான் கல்யாணம் பண்ணிக்கல. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. சாப்பாடெல்லாம் அண்ணி சமைப்பாங்க. மற்ற வேலையில ஹெல்ப் பண்ணா அது போதும். ஓகே, அதை நான் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பூனமுக்கு கல்யாணம் நடந்தது. அவ புகுந்த வீட்டுக்கு போனா. அவ புகுந்த வீட்ல எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அவ மாமியார் விமலா, நாத்தனார் டீனா பூனம் மேல ரொம்ப அன்பை செலுத்தினாங்க. ஆனா பெரிய மருமக சகுந்தலா ஒரு வாட்டி கூட அவளை பார்க்க வரல. பூனம், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இல்லல்ல? எல்லாரும் உன்கிட்ட நல்லபடியா இருக்காங்கல்ல? அவங்க எல்லாம் வராங்க, ஆனா அக்கா ஒரு வாட்டி கூட பார்க்க வரல. அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல, அவங்க மூளை சரியில்லை. ஆனா ஏன்? அது என்னன்னா, அண்ணி கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்க. நம்ம கல்யாணத்துல அவங்களுக்கு இஷ்டமே இல்ல. ஆனா ஏன்? நீ இவ்ளோ அழகா இருக்க, அதனால அவங்களுக்கு போறாம. அவங்கள விட அழகான பொண்ணு வந்துட்டால, அதனால. ஓ, அதான் விஷயம். அடுத்த நாள் சகுந்தலா பூனமை சந்திக்க வந்தா. வந்ததும் குறை சொல்ல ஆரம்பிச்சா. என்னம்மா தங்கச்சி, வந்ததும் எல்லாரையும் இடுப்புல சொருவிட்டிய? ரொம்ப நல்லா இருக்கு. இல்லக்கா, அப்படியெல்லாம் இல்ல. வாய் மூடு, எல்லாம் எனக்கு தெரியும். சரி, உனக்கு சமைக்க எல்லாம் தெரியுமா? அது அது என்னன்னா, எனக்கு எனக்கு கேக் செய்ய மட்டும்தான் தெரியும். கேக்கா? சரி சரி, போ போ. காத்தால நாஷ்டாவுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வா. ஆனா என்ன செய்ய, எனக்கு வேற எதுவும். நீ ரொம்ப பேசுறமா. உனக்கு என்ன தெரியுமோ அதை செய். பூனம் மௌனமா கிச்சனுக்குள்ள போயிட்டா. சாக்லேட் கேக் செய்ய ஆரம்பிச்சா. இந்த பூனம் காலங்காத்தால நாஷ்டாவுக்கு கேக் செஞ்சு கொண்டு வருவா. அத பார்த்து அத்தை அவளை திட்டுவாங்க. ரொம்ப தமாஷா இருக்கும். பூனம் மைதாவில் லிக்விட் சாக்லேட், சாக்லேட் எசன்ஸ், முட்டை எல்லாம் போட்டு நல்லா கலந்து ஓவன்ல பேக் பண்ணா. சாக்லேட் கேக் வாசனைக்கு எல்லாரும் டேபிளுக்கு சாப்பிட வந்தாங்க. ஓ வாவ், புது அண்ணி சாக்லேட் கேக் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சூப்பரா இருக்கும். அடேங்கப்பா சின்ன மருமகளே, சாக்லேட் கேக் நல்லா தான் செஞ்சிருக்க. ரொம்ப தித்திப்பாவும் இல்ல, கசப்பாவும் இல்ல, ப்ரொஃபஷனலா இருக்கு. தேங்க்யூ அத்தை. இத கேட்டு சகுந்தலாவுக்கு தலை கெட்டுடுச்சு. அவ சொன்னா, ஆனா அத்தை, காலங்காத்தால சாக்லேட் கேக் யாரு சாப்பிடுவாங்க? சகுந்தலா புருஷ அனில் சத்தம் இல்லாம கேக் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, ஏன் நாம சாப்பிடலாம்? குவாலிட்டி கேக்கு எப்ப வேணா சாப்பிடலாம். ஏன்? நீங்க சும்மா இருங்க. கேக் ரொம்ப பிடிக்கும் இல்ல, அப்புறம் வச்சுக்கிறவங்கள. இத கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சகுந்தலாவுக்கு எப்படியாவது பூனம அசிங்கப்படுத்தணும். அத்தை, பூனம்க்கு கேக்க வெட்டா வேற எதையும் சமைக்க தெரியாது. தினமும் யார் சமைப்பாங்க? ஏன், நீ சமைக்க மாட்டியா? நீ கூட இந்த வீட்டு மருமகதான். நீ சமையல் செய், சின்ன மருமக வேற வேலையெல்லாம் செய்வா. அவ உன்னோட சின்னவ தானே. வீட்டுக்கு புதுசா வந்திருக்கா, கொஞ்சம் டைம் குடுமா. சகுந்தலாவோட ஐடியா உல்டா ஆயிடுச்சு. ஆனா அவ தோல்வியே ஒத்துக்கல. ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொரு ஐடியா பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளுக்கு பூனம் எல்லார் முன்னாடி அசிங்கப்பட்டு திட்டு வாங்கணும். ஆனா பூனம் அவகிட்டே இருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கிட்டே இருப்பா. பூனம் நல்ல மனசுக்காரியங்கிறதுனால எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். சகுந்தலா மனசுல கெட்ட எண்ணம். அவ ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டே இருந்தா அந்த வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சிருச்சு. அனில் ஆகாஷ் ஒரே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனி ஓனர் கிறிஸ்டியன். ஆகாஷ் அனில் கிறிஸ்மஸுக்கு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டாரு.
ஆகாஷ் வீட்டுக்கு வந்து பூனமுக்கு சொன்னாரு. பூனம், கிறிஸ்மஸுக்கு பாஸ் வராங்க. நீ ஸ்பெஷல் சாக்லேட் கேக் பண்ணு. அதை சாப்பிட்டு சந்தோஷப்பட்டா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க. கிறிஸ்மஸ் நாள் வந்துடுச்சு. பூனம் சாக்லேட் கேக் செய்ய ஆரம்பிச்சா. ஆனா கேக் பண்ணும்போது அவளுக்கு ஒரு ஐடியா வந்தது. கிறிஸ்மஸ்க்கு சாக்லேட் கேக், ப்ளம் கேக் ரெண்டும் சாப்பிடுவாங்க. அப்போ ஏன் ஒரே மாதிரி கேக் பண்ணணும்? ப்ளம் கேக் கூட தயார் செய்யற. பூனம் ப்ளம் கேக் கூட தயார் பண்ணா. 2 கேக் பண்ணி ஒரு பக்கம் வச்சா. அனில் ஆகாஷோட பாஸ் வந்தாரு. அதனால எல்லாரும் பிஸியா இருந்தாங்க. கிச்சன் பக்கம் யாருமே பாத்துக்கல. சகுந்தலா இந்த மாதிரி வாய்ப்புக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தா. சாக்லேட் கேக், சாணி கேக் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இப்போ தமாஷா இருக்கும். சகுந்தலா சாக்லேட் கேக்கை தூக்கி போட்டா. வெளியிருந்து சாணியை எடுத்துட்டு வந்து அழகா தயார் பண்ணி சாக்லேட் கேக் இடத்துல அதை வச்சுட்டா. பார்க்க அந்த சாணி சாக்லேட் கேக் மாதிரியே இருந்தது. அந்த கோபர் கேக் எடுத்துட்டு சகுந்தலா வெளியே வந்தா. சார், நீங்க இந்த சாக்லேட் கேக்கை சாப்பிட்டே ஆகணும். எங்க புது மருமக ரொம்ப நல்லா சாக்லேட் கேக் பண்ணுவா. இன்னைக்கு ஸ்பெஷலா உங்களுக்காக பண்ணிருக்கா. உங்களுக்காக மட்டும்தான். அதெல்லாம் ஓகே. ஆனா அது இது ஒன்னும் இல்ல சார், நீங்க சாப்பிட்டே ஆகணும். இல்ல இதை நான் சாப்பிட முடியாது. எனக்கு சாக்லேட் அலர்ஜி இருக்கு. எனக்கு ப்ளம் கேக் தான் பிடிக்கும். ப்ளம் கேக்? நான் அதை கூட தயார் பண்ணிருக்கேன். நான் ப்ளம் கேக் கொண்டு வரேன். பூனம் ப்ளம் கேக் கொண்டு வந்தா. பாஸ் அதை சாப்பிட்டு சொன்னாரு. அடேங்கப்பா, இதுதான் உண்மையான கேக். வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. சகுந்தலா அவங்கள, நீங்க சாக்லேட் கேக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க. சாப்பிடுங்க. வேணாம். அட சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா, நீ சாப்பிடுங்க. இருங்க, நான் ஊட்டுறேன். டீனா ஸ்பூன்ல சாணி கேக்க எடுத்து சகுந்தலாக்கு ஊட்டினா. சகுந்தலாவோட இந்த ஐடியாவும் வீணாயிடுச்சு. அந்த ராத்திரி அவ தூங்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவ பூனம் பின்னாடி போகிறத விட்டுட்டா. கோபர் கேக் சகுந்தலாக்கு பாட சொல்லி கொடுத்துடுச்சு. அதுக்கப்புறம் பூனம் வீட்ல சந்தோஷமா வாழ்ந்தா. இது ஜக்கி பக்கோடாவோட கதை. ஜக்கியோட வைஃப் ஆகிய சீமா மற்றும் ஜக்கி பக்கோடாவை வித்துட்டு இருந்தாங்க. அவங்க பக்கோடானா ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு வாட்டி பக்கோடா சாப்பிடறதுக்கு வரவங்க மறுபடியும் வருவாங்க. பக்கோடா சாப்பிடுங்க, பக்கோடா, சுட சுட பக்கோடா, வெங்காய பக்கோடா, உருளைக்கிழங்கு பக்கோடா, வாங்க. ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் வருவீங்க. ராஜு மற்றும் அவரோட ஃப்ரெண்ட் ஆகிய தின்கருக்கு பக்கோடா சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. அதனால அதே ஏரியால இருக்கிற ஃபேமஸ் ஆகிய ஜெக்கு பக்கோடா கடைக்கு போய் சாப்பிடுறாங்க. நாம இப்ப சரியான நேரத்துக்கு போறோம். இல்லைன்னா ஜக்கியோட கடைக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லா பக்கோடாவும் வித்து தீர்ந்திருக்கும். இன்னைக்கு போன உடனே பக்கோடா சாப்பிட போறேன். ஜக்கியோட கடையில பச்சை மிளகா பக்கோடா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையா இருக்கும். அதை என்னன்னு சொல்றது. ஒரு நாள் என் மனைவி என் கூட சண்டை போட்டிருந்தா. அவளுக்காக நான் ஜக்கியோட கடையில இருந்து பக்கோடா வாங்கிட்டு போனேன். அட ராஜு, நான் என்னன்னு சொல்றது. அது அவ்வளோதான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மனைவி என்கிட்ட குரலை உயர்த்தி பேசவே இல்லை. இப்பெல்லாம் சண்டை போடுறதே இல்லை. 2 பேரும் பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் அந்த ஜக்கி பக்கோடா கடைக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அங்க நிறைய ஜனங்க கியூல நின்னுட்டு இருந்தாங்க. அட தின்கரண்ணா, இன்னைக்கும் நாம ஒன்றும் லேட்டா வந்துடலையே. பாத்தீங்களா ஜக்கியோட கடைக்கு வெளியில எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு கடைக்கு பக்கத்துல போய் பாக்குறாங்க. பார்த்தா கொஞ்சம் விசித்திரமா இருந்தது. ஏன்னா அங்க இருக்கிற ஜனங்க கையில கல்லோ குச்சியோ வச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அட ராஜுண்ணா, இவ்வளோ கூட்டமா இருக்கு. ஆனா கூட்டத்துல எல்லாரும் கையில கல்லுலாம் வச்சிருக்காங்க. ஏதாவது பிரச்சனையே என்ன? அவங்களுக்கு எதுவும் புரியறதே இல்ல. ஆனா அங்க இருக்கிற ஜனங்க ரொம்ப ஜோரா கத்திட்டு இருந்தாங்க. எல்லாரும் கோவமா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அடிங்க, இவனை விடாதீங்க, இவனை அடிச்சு கொல்லுங்க, அடிங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அங்கேயே நின்று பாக்குறாங்க. ஜெக்கி அங்க இருந்த ஜனங்க எல்லாருமே கடையில இருந்து அடிச்சு வெளியே இழுத்துட்டு வராங்க. வெளியே வா, வா. நீ பண்ண தப்புக்கு உனக்கு கொடுக்கற தண்டனைய நீ உன் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்ட அப்படின்னு சொல்லி ஜெக்குவ அங்கேயே நின்னுட்டு இருந்த ஒரு ஆளு ரொம்ப ஜோரா தலைமையில அடிக்கிறாரு. ஜெக்கி வலியில கத்த ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா எல்லாரும் அவனை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவனும் வலியால ரொம்ப ஜோரா கத்திட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சான். விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன விடுறதா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான பக்கோடா விக்கிறவனை விட்டு வச்சா இன்னும் நீ கெட்டது பண்றதுக்கு அது ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒரு ஆளு கையில கல் எடுத்து அவன் தலை மேல அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அதை பார்த்து அவன் பயத்துல அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க என் உயிரே எடுத்துருவாங்க போல. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணும்.
ஜக்கி அங்க இருந்து ஓடிட்டு இருந்தான். ஆனா ஜனங்க அவனை விடுற மாதிரி இல்ல, பின்னாடியே ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கு எதனால அவன் அப்படி ஓடுறான், எதனால ஜனங்க அடிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியல. ஆனா இது தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அவன் பின்னாடி ஓடிதான் ஆகணுங்க. 200, 300, 400, 500. இன்னைக்கு வரவு 500 ரூபாய். எனக்கு தினமும் இந்த மாதிரி வரவு வந்துகிட்டே இருந்தா நான் உன் காலுக்கு கொலுசு வாங்கி கொடுக்குறேன். எனக்கு ஏதோ வேணாங்க. என்னாச்சு? எப்பவும் நகை வேணும்னு கேட்டுட்டு இருப்ப. ஆமாமா வேணும் தான், ஆனா கஷ்டப்பட்டு நேர்மையா சம்பாதிக்கிற பணத்துல இருந்து வேணும். அட நான் என்ன கள்ளக்கடத்தலா பண்றேன்? நான் நேர்மையா தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னங்க பக்கோடி விக்கிறதுக்காக நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒருவேளை இது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரும் உங்களை சும்மா விட மாட்டாங்க. பாருங்க, பார்த்து நடந்துக்கோங்க, சரியா? அட நீ அமைதியாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எனக்கு எப்படி விற்கணும்னு தோணுதோ நான் அப்படிதான் விற்பேன். அவன் ரொம்பவே கேவலமானவன். அவன் பக்கோடா செய்யறதுக்கு முன்னாடி அந்த மாவை அவனோட அக்கல் கீழ வச்சு தட்டிட்டு தான் அவன் பக்கோடா பண்ணுவான். அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருந்தது. ஆனா அது கேவலமான வேலைன்னு அவனுக்கு தெரியல. இதோ பக்கோடாவை உருட்டி வச்சாச்சு. இது என் அக்கல்ல நசுக்கி அப்புறம் எண்ணெயில போட்டா சரியா போயிடும். அவ்வளோதான். இப்ப இத எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் பக்கோடா செஞ்சுட்டு இருந்தான். பக்கோடா எல்லாம் செஞ்ச பிறகு பக்கோடாவை கையில புடிச்சுக்கிட்டு அத பார்த்துட்டு இப்படின்னு சொல்றான். சரி, இப்ப என்னோட உண்மையான பக்கோடா தயாராயிடுச்சு. சீமா, இன்னும் கொஞ்சம் கடல் மாவு கொடு, நான் இன்னும் கொஞ்சம் பக்கோடா போடணும். சீமா அவளோட புருஷன் இந்த வேலையை பண்றது பாக்குறா. அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளவு புரிஞ்சு வச்சாலும் அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. அட என்ன இது, தினமும் நச்சரிச்சுக்கிட்டே இருக்க? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் எந்த தப்பும் பண்ணல. புக்கிலே போட்டிருக்காங்க வேர்வை சிந்தி உழைக்கிறது நல்லதுன்னு. அது உண்மைதான். நான் இப்ப வேர்வை சிந்தி உழைச்சிட்டு இருக்கேன், புரியுதா? அதாவது என் அக்கல்ல இருக்கிற வேர்வையால. அதனாலதான் பக்கோடா இவ்ளோ சுவையா இருக்கு. அதனாலதான் நம்மளோட கடைக்கு நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இந்தா நான் வேர்வை சிந்தி செஞ்ச பக்கோடா. உங்களோட பக்கோடா எனக்கு வேணாம். ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, ஒருவேளை இது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை வாழ விட மாட்டாங்க. ஆனா ஜெக்கி அவங்க வைஃப் சொல்ற ஒரு பேச்சும் கேட்க மாட்டான். அவன் வேலையை தான் அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்க பாவம் பக்கோடா சாப்பிடறதுக்கு வரவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு கேவலமான பக்கோடாவை தான் கொடுத்துட்டு இருந்தான். எல்லாரும் அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவன் அந்த கேவலமான வேலையை விடவே இல்லை. இதுக்கு நடுவுல சீமா பிரெக்னென்ட் ஆகுறாங்க. சீமாவை சந்தோஷம், ஜக்கி கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தான். வா சீமா வா, பாத்தியா கடவுளோட ஆசீர்வாதத்தால நம்ம எப்படி வளர்ந்துட்டு இருக்கோம்னு? பாக்குறேன். எப்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்க இந்த கேவலமான வேலையை பண்ணாதீங்கன்னு, தயவு செய்து விடுங்க. அட மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு. அப்படி என்னதான் பிரச்சனை? நீதான் என்னோட பெரிய எதிரின்னு எனக்கு அப்பப்ப தோணுது. மறுபடியும் அவங்க வைஃப் சொல்றதை கேட்கவே இல்ல. அவங்களோட வாய மூடிடுறான். மறுபடியும் அந்த கேவலமான வேலைய பண்றது அவன் ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலையை எவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ணாலும் எப்பயோ ஒரு நாள் கண்டிப்பா மாட்டிதான் ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி அவனோட கேவலமான வேலைய பண்ணிட்டு இருந்தான். அப்ப ஒரு பையன் தூரத்துல இருந்து பாத்துடுறான். அந்த பையன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். இது என்ன பண்றதுன்னு அவனுக்கு கொஞ்சம் கூட புரியல. அட இந்த பக்கோடா கடைக்கார ஜக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அட சீ 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 சீ. இவன் இப்படி எல்லாம் பண்றத பார்த்து எனக்கு வாந்தி வந்துட்டு இருக்கு. அவன் சைலண்டா அந்த வீடியோவை எடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போறான். ஏய் ஜக்கி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன நீ இவ்ளோ கேவலமா நடந்துகிட்டு இருக்க? உன் கடைக்கு வர கஸ்டமர்லாம் உன்னை நம்பிதானே வராங்க. கேவலமான பக்கோடாவா? நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம மழுப்பாத, உண்மை என்னன்னு சொல்லு. பக்கோடாவை எண்ணெயில பொரிக்கிறதுக்கு முன்னாடி நீ உன் அக்கல்ல தட்டிட்டு இருக்க தானே? சீ 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 சீ. சார் நீங்க என்ன சொல்றீங்க? யார் அப்படிலாம் பண்ணுவாங்க? நான் என் வேலையை சுத்தமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சீமா, சார் கிட்ட சொல்லு. சீமா ஜக்கியோட பேச்சுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டா. அவ தலை குனிஞ்சு நின்னுட்டு இருப்பா. அவரை புரிஞ்சுக்கினாரு. எவ்வளவு சொன்னாலும் ஜக்கி புரிஞ்சுக்க மாட்டான்னு. அதனால இந்த வீடியோ எல்லாருக்கும் அனுப்பிச்சாதான் இவனுக்கு புத்தி வரும்னு நினைச்சு எல்லாருக்கும் வீடியோவை தட்டி விடுறாரு. எல்லாரும் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. சீ சீ சீ. அட கடவுளே, நானும் இவன் கடையில பக்கோடா சாப்பிட்டு இருக்கனே. இவன் இத்தனை வருஷமா இப்படிதான் பக்கோடா செஞ்சுட்டு இருக்கானா? எல்லாரையும் இப்படிதான் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அந்த வீடியோ ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு அப்படின்னு ஆயிரக்கணக்கான பேருக்கு போய் சேர்ந்துடுச்சு. அத பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்பவே கோவம் வந்துடுது. கோவத்துல எல்லாருமே அவனை அடிச்சு தம்சம் பண்ணிடணும்னு வராங்க. இன்னைக்கு இவனை விடக்கூடாது. வாங்க, இவன் பண்ண அசிங்கத்தை நம்ம நிறுத்தி ஆகணும். இவனை அடிச்சு கொன்னுறணும். அப்புறம் எல்லாருமே அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் கத்திக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல அவங்க வைஃப் சீமா அங்க ஓடி வராங்க. தயவு செய்து மன்னிச்சிடுங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு நல்லா புரியுது இவன் பண்ண தப்பு, மன்னிக்கவே முடியாதுன்னு. ஆனா தயவு செய்து அவரை மன்னிச்சிடுங்க. இனிமே நாங்க இப்படி பண்ண மாட்டோம். ஒருவேளை நீங்க இவரை சாகடிச்சுட்டா என் குழந்தை அனாதை ஆயிடுவான். அப்பா இல்லாத குழந்தை ஆயிடுவான். தயவு செய்து எனக்காக இவரை விட்டுடுங்க. தயவு செய்து விட்டுருங்க.
பாவம் இந்த கர்ப்பவதி பொண்ணு இவ்ளோ கெஞ்சிறத பார்த்து ஜனங்க மன்னிச்சிடலாம் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜக்கிக்கு அவங்க வார்னிங் கொடுக்கறாங்க. இங்க பாரு, சொல்றத கேளு. இந்த தடவை போனா போதுன்னு விடுறோம். இனிமே நீ எங்கேயுமே பக்கோடா விக்கிறத நாங்க பார்க்கவே கூடாது. இந்த இடத்த காலி பண்ணு முதல்ல. அவங்க அங்க இருந்து போயிடுறேன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் கூட பண்றாங்க. ஆனா ஜக்கி எங்க போய் கடைய வச்சாலோ எல்லாருமே இந்த விஷயத்துக்காக அவனை ரொம்பவே திட்டிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தால அவனோட உயிருக்கும் ஆபத்து, அதுக்கப்புறம் அவனோட குடும்பத்தை கூட அவன் சரியா பாத்துக்க முடியாத ஒரு நிலைமை. அதனால அவன் எங்க கடை வச்சாலோ அவனோட கர்மா அவனை கண்டிப்பா விடுறதாவே இல்ல. அவன் பண்ண தப்ப அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிறான். எல்லாம் முடிஞ்ச பிறகு நாம மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? Thanks for watching.